அஸ்ஸலாமு ரிஃபாய் மௌலானா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய இரண்டாவது அமர்வாக இந்த நிகழ்ச்சிக்கு மதரசாவின் தலைவரும் வல்லே ஹலீஃபா அமீர் ஹம்சா சாஹிப் அவர்களை தலைவராக நியமிக்கப்பட்டு குழந்தையினுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. முதலாவதாக கிராத் பள்ளி மாணவி ஓத வருகிறாள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نسوي بنانا بل يريد الإنسان ليفجر أماما يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر. صدق الله العليم. السلام عليكم. ஜஸாக்குல்லாஹு ஹைரன். ஆரம்பமாக பர்வீன் ஹக்கீமா கேள்வி பதில். பர்வீன் ஹக்கீமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேள்வி பதில். அல்லாஹ் என்று அழைக்கப்படும் நபி தோழர் யார்? காலித் இப்னு வலீத் அன்ஹா. மனிதன் நன்மை தீமை பதிவு செய்யும் வாழவர் பெயர் என்ன? கிராமன் காதிபின். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த சிலை எத்தனை சிலை பெயர் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்? 5. அல்லாஹ்வினால் பெயர்பட்ட நபி பெயர் என்ன? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் 3 ஒரு பங்கு பெற்ற ஈரான அத்தியாயம் எது? சூரா இக்லாஸ். மக்காவில் முந்தைய பெயர் என்ன? மக்கா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையில் வச்சு காலாக்கிற பறவை பெயர் என்ன? ஹூத் ஹூத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை பெயர் என்ன? இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114. ஜிப்ரீல் கட்டிய பள்ளிவாசல் பெயர் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா. இமாம் முஸ்லிம் அவர்கள் பிறந்த ஊர் பெயர் என்ன? நைசாபூரி. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் எது? சபூர். மூசா நபி கூட்டத்திற்கு வானத்தில் வந்த உணவு பெயர் என்ன? மன்னு சல்வா. நரகத்தின் காவலாளி பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகத்தின் அடித்தளத்தில் யார் இருப்பார்? அயவஞ்சவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவிகள் நீங்க பேசக்கூடிய இந்த பேச்சு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அழகாக பேசினா கேட்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல அழகாக இருக்கும். படப்படன்னு கொஞ்சம் நிச்சயக்கூடாது, சொல்லிட்டு ஓடக்கூடாது. நிறுத்தி நிதானம் அழகாக பேசுங்கன்னா. அடுத்து இரண்டாவதாக ரஃபீக். வேதங்கள் எத்தனை, அவை யாவை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதங்கள் 4. தௌராத் 2. சபூர் 3. இஞ்சில் 4. குர்ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹு ஹைரன். நசீபா மெஹராஜ் நிகழ்வு சுருக்கமாக பேச வருகிறார். السلام عليكم
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மெஹராஜ் நிகழ்வு. நபிக்கு பிறந்த 12ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்த மதீனாவை சேர்ந்த சிலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் அங்கு திரும்பி சென்று பிரச்சாரம் செய்தது பலனாக அடுத்த ஆண்டில் அதிகனது. இஸ்லாத்தை ஏற்கும் சூழ்நிலை உருவானது. அந்த 12ஆம் ஆண்டில் தான் நபி அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார். அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணையுடன் விண்ணுலகம் சென்று பல காட்சிகளையும் கண்டுகளித்து அல்லாஹ் தஆலாவை தரிசித்து அவன் கட்டளைகளை பெற்று வந்தார்கள். அன்றைய தினத்தில் தான் ஐங்கால தொழுகை கட்டமைக்கப்பட்டது. இவ்வாறு நபி அவர்கள் 53ஆம் ஆண்டு காலம் வரை மக்காவிலே இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்து ரூபா வக்ஃபின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வக்ஃபின் அடையாளங்கள். ஆயத். இதில் எத்தி ஓதுவது சுன்னத்தாகும். வக்ஃப் லாசிம், அதாவது மீம் குறியீடு. இதில் எத்தி ஓதுவது கட்டாயமாகும். வக்ஃப் முத்லக்தோ குறியீடு. இதில் எத்தி ஓதுவது ஏச்சமாகும். வக்ஃப் ஜாயிஸ் ஜீம் குறியீடு. இதில் எத்தி ஓதுவது ஆகும். லா வக்ஃப் லாம் குறியீடு. இதில் எத்தி ஓதுவது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நமது கல்லூரியில் ஆலிமா பாடப்பிரிவில் பயிலக்கூடிய மாணவிகளுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. சகோதரி அனீஸ் அவர்கள் திருக்குர்ஆன் சிறப்புகள் என்ற தலைப்பில் இங்கே நமக்கு முன்னால் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குர்ஆனின் சிறப்புகள். فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. குர்ஆன் ஓதப்படும் போது செவிமடுங்கள், வாய் மூடுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். பல ரஹ்மான் இருக்கு எழுதப்பட்ட திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலர் தெரியாமல் இருக்கின்றனர். இன்னும் சிலர் குர்ஆன் என்றால் ஒரு அறையில் போட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் அல்லது இறந்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுவது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தவறாக விளக்கியிருக்கிறார்கள். குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறக்கி எழுதப்பட்ட வேதமாகும். இதை அல்லாஹ் தனது திருமறையில் கூறும்போது இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் இறக்கி எழுதப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும், பொய்யை விட்டு உண்மையை எடுத்து காட்டும். குர்ஆனை ஓத தெரியவில்லை என்பவர்களுக்கு மார்க்கம் ஒரு நற்செய்தி கூறுகிறது. அதாவது முயற்சி திருவினையாக்கும் என்பது போல ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்கின்றான் என்றால் அதன் மூலம் அவனுக்கு பல சிரமங்கள் ஏற்படுகின்றன. அதை பொருட்படுத்தாமல் ஓதுகிறான் என்றால் அவனுக்கு 2 மடங்கு புனிகள் இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை நன்கு மனனம் செய்து சரளமாக ஓதுபவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானர்களோடு இருக்கின்றனர். சிரமத்தை மேற்கொண்டு தட்டு தடுமாறு ஓதுபவர்களுக்கு 2 மடங்கு கூலிகள் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இவ்வுலகில் நம்மை பிரித்தவர்கள் நம்மை பாராட்டினால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ நம் அனைவருக்கும் உயிரை விட மேலான நபி ஸல்லல்லாஹு வாயால் சிறந்தவர் என்ற பாராட்டை பெருமானால் இந்த குர்ஆனின் மூலமே கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள். குர்ஆனை ஓதும் போது நன்மைகள் கிடைக்கதை போன்று குர்ஆன் ஓதுவதை கேட்கும் போது நன்மைகள் கிடைக்கிறது. நமக்கெல்லாம் ஜென்ம விரோதியாக இருக்கின்ற ஷைத்தானை விட்டு மறதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. உங்கள் வீட்டை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுகின்ற நல்லவரின் நிலை எலுமிச்சை பழத்தை போன்றதாகும். அதற்கு சுவையும் நன்று, வாசனையும் நன்று. குர்ஆனை ஓதாமல் இருப்பவரின் நிலை பேரிச்சம்பழத்தின் நிலை ஒத்திருக்கிறது. அதற்கு சுவை நன்று, வாசனை கிடையாது. தீமையும் செய்து கொண்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவரின் நிலை துளசி செடி, தீமையும் செய்து கொண்டு குர்ஆனை ஓதுகின்றவரின் நிலை துளசி செடியின் நிலை போனதாகும்.
அதற்கு சுவையோ கசப்பு வாசனையும் நன்று. சிமையும் செய்து கொண்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவரின் நிலை குமட்டிக்காயின் நிலை ஒத்திருக்கிறது. அதற்கு சுவையோ கசப்பு வாசனை கிடையாது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் திருக்குர்ஆனுக்கு இருக்கின்றன. அதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்ததாக மாணவி சப்ரின் பானு மீசான் தராசை நிரப்புவோம் இந்த தலைப்பில் நமக்கு முன்னால் உரையாற்ற வருகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن وفي القرآن المجيد. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ஒருவன் என்று முகமது நபி இறைவன் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். வல்வஸ்லு யௌமைதி ஹக்கு வமன் சக்லத் மவாசினஹு ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அன்றைய தினம் எடை போடுவது சத்தியமாகவே எவருடைய எடை நன்மையால் கனமானதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அந்நாளில் வெற்றி பெறுவதற்கு நோன்பு, தர்மம், சகாது போன்ற நற்காரியங்களை அதிகமாக செய்து வைத்திருந்தாலும் பல நேரங்களில் சோர்வின் காரணமாகவோ பொருளாதாரத்தின் காரணமாகவோ பல அமல்களை செய்ய தவறிவிடுகிறோம். இதனால் மறுமையில் மனிதரின் நன்மை குறைவாக பெற்று தீமை அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக இறைவன் ஒரு அற்புத ஏற்பாட்டை நமக்கு செய்து தருகிறான். அதுதான் இறைவனை திக்ர் செய்தல், தஸ்பீஹ் செய்தல், தக்பீர் கூறுதல் போன்றவற்றை. இதற்கு ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? ஒரு சில நிமிடம் தானே, சில வினாடிகள் கூட இதை செய்துவிட முடியும். தூய்மை ஈமானின் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது எடை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது வானம் பூமிக்குள்ள எல்லாவற்றையும் இருக்கிறது. தொழுகை ஒளியாகும், தர்மம் ஆதாரமாகும், பொறுமை பிரகாசமாகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றோம். இன்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவருடைய தீமை அழிக்கப்பட்டு விடுகிறது. இதை கடல் நுரையளவு போன்றிருந்தாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்விடம் சில வானவர்கள் உள்ளனர். அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கின்ற ஒரு குழுவினரை தேடிய வண்ணம் தெருக்களை சுற்றி வருகின்றனர். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குழுவினரை அவர்கள் கண்டதும் அந்த வானவர்கள் தன் ரெக்கையால் முதல் வானம் வரை சூழ்ந்து கொண்டனர். அப்போது அல்லாஹ்விடம் அவர்களது வானவர்கள் கேட்பார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களே என்று கேட்பார். உண்மையில ஆயாக அவர்கள் உன்னை பார்த்ததில்லை என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அதை என்னை பார்த்திருந்த என்ன செய்வார்கள் என்று கேட்பார். உன்னை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை தேடுவார்கள் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அவர் என்னிடத்தில் எதை வேண்டுகிறார்கள் என்று கேட்பார். அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அதை அவர்கள் பார்த்திருந்த என்ன செய்வார்கள் என்று கேட்பார். அதை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதன் மீது ஆசை கொண்டு அதை தீவிரமாக தேடுவார்கள் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் எதை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் நரகத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறார் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். அதை அவர்கள் பார்த்ததில்லை. அதை பார்த்திருந்த என்ன செய்வார்கள் என்று இறைவன் கேட்பான். அதை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதை அஞ்சுபவர்களாக இருப்பார்கள் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது இறைவன் அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாக ஆக்கின்றேன் என்று இறைவன் கூறுவான். எனவே வானவர்களில் உள்ள வரவன் அந்த குழுவினரில் ஒருவன் உன்னை அஞ்சுபவர்களுக்காக வரவில்லை என்று அல்லாஹ்விடம் கூறுவான். அப்போது அல்லாஹ் எனவே அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று வானவர்களிடம் பதிலளிப்பான். எனவே இனிவரும் காலங்களில் அதிகமாக தஃபீக் செய்து அதிக நன்மை பெற வாஹித் தவ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மாணவி சமீரா தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நமக்கு முன்னால் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு நான் உங்கள் முன் மன்னரே என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அன்னார் யுஅலூன அலைஹா غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب.
காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பில் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் நியாய தீர்ப்பு காலம் நிலை பெற்றிருக்கும் நாளில் ஒரு அவனுடைய கூட்டத்தாரை கடுமையான வேதனையில் புகுத்துங்கள் என்று கூறப்படும். அடியான் கப்பலில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பிச் செல்லும் போது அவர்களின் கால் ஓசை அவன் செய்ய ஏற்பான். அப்போது 2 வானவர்கள் அவனை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி கேட்பார்கள். அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தார். இவர் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் என கூறுவான். நீ கெட்டவனாக இருந்தால் உனக்கு கிடைக்க வந்த நரகத்தில் உள்ளவனை ஈர்ப்பிப்பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் ஏற்படுத்தியுள்ளான் என்று கூறப்படும். அவன் இரண்டை ஒரே நேரத்தில் பார்ப்பான். அவனுடைய மன்னரை விசாலமாக்கப்படும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நயவஞ்சகனாவோ நிராகரிப்பனாவோ இந்த மனிதர் விஷயத்தில் என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். எனக்கு ஒன்றும் தெரியாது, மக்கள் சொல்லிக் கொண்டிருந்த இதையெல்லாம் நானும் சொன்னேன் என்று கூறுவான். நீ தெரிந்திருக்கவும் இல்லை, குர்ஆன் எதுவும் விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும். அப்போது மேலும் அவன் சுத்திகளால் அடிக்கப்படுவான். அவனை அடித்திருக்கும் ஜின்களை மனிதர்களின் தருக மற்ற அனைத்துமே செவியும் அளவிற்கு அவன் அலறுவான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் தோட்டம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது நம் மன்னரைகளில் வேதனை செய்யப்பட்டு கொண்ட 2 மனிதர்களை கூக்குரலை செய்யவிட்டார். அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்விருவருமே மன்னரையில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் செயலுக்காக இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை, ஆனாலும் இது ஒரு வகையில் பாவச் செயல்தான். இவ்விருவர்களில் ஒருவர் சிலர்களுக்கு தன்னுடைய உடலை மறைக்க மாட்டார், மற்றொருவர் மக்களிடையே கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று கூறுவார்கள். மேலும் ஒரு பேச்சு மட்டையை கொண்டு வர சொல்லி அதை 2 துண்டாக பிறந்து அதில் ஒரு துண்டை இவரின் மன்னரையிலும் மற்றொரு துண்டை இவரின் மன்னரில் மூன்று வைத்தார்கள். அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்விரலின் ஈரம் உலரும் வரை இவர்களின் வேதனை குறைக்கப்படலாம் என்று கூறினார்கள். மன்னரில் கொடுக்கப்படும் வேதனைகள் என்னவென்றால், சுத்திகளால் அடிக்கப்படுவது, விழாவினர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பழையும் அளவிற்கு நெருக்கப்படுவது, நெருப்பிலான விற்கப்படுவது, மன்னரில் இருள் நிரப்பப்படுவது, நரகிலிருந்து ஒரு வாசல் திறந்து வைக்கப்படுவது, அவன் செய்த பாவம் துர்நாற்று மொழியில் அறுவருக்கான மனிதனை போல் ஒருவருக்கு அவனுடன் அமர்ந்திருப்பது, இவ்வாறு பல விதங்களில் ஏற்படலாம். மரணித்தவன் நிராகரிப்பனாவோ நயவஞ்சகனாவோ முனாஃபிக்காவோ இருந்திருந்தார் அவன் மன்னரை வேதனை அவன் மறுமை நாள் எழுப்பப்படும் வரையிலும் இருக்கும். அல்லாஹ் திருமணி வாக்களிக்கின்ற இறந்த நரக வேதனை காத்திருக்கின்றன. மரணித்தவன் பாவம் செய்த முஸ்லிமா இருந்தால் அவன் செய்த பாவத்தினால் அவருக்கு பல்வேறு வேதனைகள் கொடுக்கப்படலாம். இறைவன் நாளினால் சிறுத்தவன் நிறுத்தவும் படும். அல்லது மரணித்தவன் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனின் கட்டளைப்படி வாழ்ந்தவனாக இருந்திருந்தால் அவன் மன்னரில் அருள் பாற்றப்படும், மன்னரை விசாலமாக்கப்படும், ஒளி பாற்றப்படும். சொர்க்கத்தில் ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டு அதன் வழியாக நறுமணம் வீசிக் கொண்டிருக்க அவன் செய்த நற்செயல் அழகிய மனித உருவெடுத்து அவனை மன்னரை மகிழ்விக்கும். எனவே முஸ்லிம்களாக நாம் அல்லாஹ்வின் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற முயல வேண்டும். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்வேறு ஹதீஸ்கள் மன்னரில் ஏற்படும் வேதனைகள் பற்றி எச்சரிக்கின்றன. எனவே முஸ்லிம்களாக நாம் இதிலிருந்து பாதுகாப்பு பெற முயல வேண்டும். வாலிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவி ஆசிபா அவர்கள் அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து நமக்கு முன்னால் உரையாற்ற வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. نعمده صلى الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم وفي الفرقان المجيد. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையின் முக்கியத்துவம். கத அஃப்லஹ மன் தஸக்கா வதகர அஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். தொழுகையின் முக்கியத்துவம் மற்றும் அதை விடுவதால் ஏற்படும் நஷ்டங்களை பற்றிய ஏராளமான அல்லாஹ்வின் திருமறை வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளும் நமக்கு தெளிவாக விளங்குகின்றன. உங்களின் வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் அவர் தினமும் 5 முறை குடிக்கிறார் எனில் அவரது மேனில் உள்ள அழுக்கு சிறிது மெஞ்சிருக்குமா என கூறுங்கள் என்று நபி தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள்.
அவை நாளுக்கு சிறிதளவும் எஞ்சிருக்காது என நபி தோழர்கள் கூறினார்கள். இது ஐவேளை தொழுகைகளின் உண்மையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் பாவம் செய்ய அஞ்சுவான். மேலும் மறுமை நாளில் வெற்றி பெற்று விடுவான். யார் எனது இந்த உழுவை போன்று உழுவு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் ஐந்தை தொழுகிறாரோ அவருக்கு அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். சாதாரணமாக எந்திரத்தை கொள்வதால் பாவமன்னிப்பு வழங்கப்படுவது என்றால் ஐவழிகளை நிறைவேற்றினால் ஆகிய 5 இடத்தை குறித்து உடலை தூய்மை செய்வது போல் பாவம் அழியும் என்பது தெளிவாகிறது. தொழுகையினால் பாவமன்னிப்பு வழங்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நல்ல சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று செய்துவிட்டேன். ஆகவே என் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். அவர் செய்த குற்றம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் விசாரிக்கவில்லை. பிறகு தொழுகை நேரம் வந்தபோது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த போது அவர்களை நோக்கி அந்த மனிதர் எழுதி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று செய்துவிட்டேன். ஆகவே என் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்முடன் சேர்ந்து நீ தொழுது அல்லவா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். அவ்வாறாயின் அல்லாஹ் உமது பாவம் அல்லது உங்களுடைய தண்டனையை மன்னித்துவிட்டான் என்று கூறினார்கள். பாவம் என்றால் பெரும் பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களும் தொழுகையினால் அழியும் என எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகை ஒரு ஜுமாவிலிருந்து மறு ஜுமா ஆகியன அவற்றிற்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகும், பெரும் பாவங்கள் செய்யாதவரை. இவ்வாறு தொழுதால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? தொழுகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளை செய்தாலும் பாவ மன்னிப்பு வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தவறுகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமமான சூழ்நிலைகளை முழுமையாக செய்து பரிவாசல்களில் எனக்கு அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வது, ஒரு தொழுகை முடிந்த பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும். இவை தாம் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள். இவ்வாறு நம் தொழுகைக்காக செய்யக்கூடிய அனைத்து முன்னேற்பாடுகளும் நன்மையாக அமைகிறது. தொழுகை பாவ பரிகாரமாக இருப்பதோடு சொர்க்கம் செல்வதற்கு துணை சாதனமாகவும் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் செயல் ஒன்றை கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதனையும் வினையாக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஸகாத் வழங்க வேண்டும், உறவினர்களோடு இணக்கமாக நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் எதனையும் ஆக்கக்கூடாது என்ற கட்டளைக்கு அடுத்தபடியாக சொர்க்கம் செல்வதற்கு தொழுகை என்ற கட்டளைதான் நபி அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறு தொழுகையாளர்களுக்கு இவ்வளவிலும் மறுவழியிலும் அதிகமான கூலிகள் இருக்கும் நிலையில் தொழக்கூடிய சிலர் பாவங்களில் இருந்து விடுபடாத சூழ்நிலையை காண்கிறோம். தொழுது கொண்டே மோசடி செய்கிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் தொழுகையை ஒரு சடங்காக நிறைவேற்றுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ர், இஷா ஆகிய தொழுகைகளை தவிர நயவஞ்சவர்களுக்கு மிகவும் சுமையான தொழுகை வேறு எதுவும் இல்லை. அவ்விரு தொழுகைகளின் சிறப்பை அவர்கள் அறிவார், ஆனால் கவர்ந்து வந்தாவது அத்தொழுகையை நிறைவேற்றி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா ஃபஜ்ர் தொழுகையில் சோம்பல் காட்டுபவர்களை நயவஞ்சவர்களுடன் ஒப்பிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் இடத்தில் நாளை மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்படுவது அவள் தொழுகை பற்றிதான். அது சரியானால் அவன் வெற்றியடைந்து விடுவான், அது தவறானால் நஷ்டமடைந்து விடுவான். எனவே சைத்தானின் சோம்பல் என்னும் வலையில் சிக்க விடாமல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மற்றும் முஸ்லிமான நம்ம அனைவரையும் பாதுகாத்து தொழுகையை முறைப்படி தொழுவோரின் கூட்டத்தாருடன் நம்மை சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹித் தவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மாணவி நஜீபா சூரா அலக் மற்றும் அதனுடைய பொருளை நமக்கு முன்னால் குறிக்காட்ட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையான தொடர்பு. அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்புற செய்கின்ற அடியானை அல்லாஹ் தனக்கு அடியானாக்கி உள்ள உறவினை எல்லாம் வல்ல அல்லாஹ் திருப்தி செய்கின்ற வண்ணம் செயற்படுத்திக் கொள்கிறான். நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகை, ஆயின, தான தர்மங்கள், உறவினரை நேசித்தல், பிறரை மன்னித்தல், திக்ரு செய்தல் ஆகியவற்றை அல்லாஹ்வை நாடி அவனின் பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும். உண்மையில் மேலே சொல்லப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எந்த எதிர்பார்ப்பும் தேவையும் கிடையாது. ஆகவே அவர்கள் ஈமான் கொண்ட நல்ல அமல் செய்கின்றார்களோ அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவற்றை விட மிக அழகான கூலியை நிச்சயமாக வழங்குவான்.
அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு முஸ்லிம் வாழ்வில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என இரு வகையான கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறுகள், குறை குற்றங்கள் ஏற்படி குற்றக்காரங்களோடு மன்னிப்பு கேட்கின்ற அடியானை எல்லாம் வல்ல அல்லாஹ் மன்னித்து விட இடம் இருக்கின்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் அடியார்களுடன் தொடர்படுகின்ற கடமைகளில் விவகாரங்களில் தவறிழைக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், அண்டை அயலவர்கள், தம் பொறுப்பில் உள்ள ஊழியர்கள், அன்றாட வாழ்வில் எம்மோடு தொடர்படுபவர், ஏனைய எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், நண்பர்கள், ஏனைய உயிரினங்கள், படைப்புகள், சமூகத்தினர், உம்மத்தினர் என பல்வேறு தரப்புகளுடன் நாம் கட்டுப்பட்டு வாழ்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் தத்தமில் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சி தலைவர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு தன் குடும்பங்களுக்கு பொறுப்பாளன் ஆவான். அல்லாஹ்விற்கு எந்த எதிர்பார்ப்பும் தேவையும் கிடையாது. இன்னும் எவர் அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கின்றாரோ அவர் நிச்சயமாக தமக்காகவே உழைக்கின்றார். நிச்சயமாக அல்லாஹ் ஆகிரத்தா உதவி எதுவும் தேவைப்படாதவன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். பாரக்கில்லா ஜசாக்கல்லா பாரக்கல்லா ஜசாக்கில்லா. அடுத்ததாக மாணவி தௌஃபீகா, மலக்குகள் யார், அவர்களின் தன்மை என்ன என்பதை குறித்து நமக்கு முன்னால் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மலக்குகள் யார், அவர்களின் தன்மைகள் என்ன? மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டுள்ளவர்கள். யாருக்கும் அவர்கள் காட்சியளிக்கின்றார்களோ அவர்களை பார்க்க முடியும். அவர்கள் விரும்பின நாய், பன்றி தவிர மற்ற உருவங்களில் வரலாம். அவர்கள் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. அவர்களுக்கு ஊரக்கம் மாறி இச்சை எதுவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அடுத்ததாக மாணவி ஜாரியா சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகளை நமக்கு முன்னால் கூறி காட்ட வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم. நபியே, நிச்சயமாக உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவின் 7 வசனங்களையும் மகத்தான இந்த குர்ஆனையும் வழங்கியிருக்கின்றோம். காலகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் உம்முல் குர்ஆன் வ உம்முல் கிதாப் வ சபுல் மசானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயமாகிறது உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், வ உம்முல் கிதாப் இன்னும் வேதத்தின் தாய், வ சபுல் மசானி இன்னும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களாகும். அல்லாஹ் தன் திருமலை குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா மிகவும் சிறப்பித்து கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குர்ஆன் தொடர்பாக கூறும்போது அதுதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், வ சபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள், வல் குர்ஆனில் அலீம் எனக்கு அருளப்பட்ட மகத்தான குர்ஆனும் அதுவேயாகும் என்று கூறினார்கள். அபு சயீத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நான் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை. நான் தொழுது முடித்த பின்பு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்னை அழைத்த போது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் விரைந்து பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமலை குர்ஆனில் கூறவில்லையா என்று கேட்டார்கள். பிறகு என்னிடம், குர்ஆனின் அத்தியாயங்களிலேயே ஒரு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை இந்த பள்ளிவாசலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறினார்கள். பிறகு என் கையை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் வெளியே செல்ல முனைந்த போது நான் அவர்களிடம், நபியே, குர்ஆன் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை எனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஆகும். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களும் அதுவேயாகும். எனக்கு அருளப்பட்டுள்ள மகத்தான குர்ஆனும் அதுவேயாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறினால், மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் என்று கூறினால், மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான்.
மாலிகி யோமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியே என்று ஒரு அடியான் கூறினால், மிக்கமையான அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். ஈயாக நாபுது ஒய்யாக நஸ்தாயின், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று ஒரு அடியான் கூறினால், அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என்று கூறுவான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாய் அவ்வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானார் வழியும் அல்ல, நெறிதவறிய வழியும் அல்ல என்று ஒரு அடியான் கூறினால், அதை அல்லாஹ் கூறுவான், இது என் அடியானுக்குரியது, என் அடியான் கேட்டது அவன் கிடைக்கும் என்று கூறுவான். முதல் 3 வசனங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும் விதமாக அமைந்துள்ளன. எனவே முதல் 3 வசனங்களை ஒருவன் கூறும்போது அல்லாஹ்வை உரிய விதத்தில் போற்றியவனாக கருதப்படுகிறான். 4வது வசனம் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உரையை விளக்கிறது. அல்லாஹ்வை மட்டுமே எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதுதான் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்பதை வசனம் விளக்குகிறது. இறுதியில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் அல்லாஹ்விடம் முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அமைந்துள்ளன. அந்த கோரிக்கையை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை வசனம் விளக்கின்றது. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ருக்யா என்றும் பெயர் கூறுவார்கள். ருக்யா என்றால் ஓதி பார்ப்பதற்குரியது என்று பொருளாகும். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபித்தோழர்கள் சிலர் பயந்து சென்றிருந்தார்கள். அப்போது ஒரு அரபி குலத்தாரிடம் அவள் தங்கியிருந்தார்கள். நபித்தோழர்கள் அரபி குலத்தாரிடம் உணவு கேட்டபோது அந்த அரபி குலத்தார் உணவு தர மறுத்துவிட்டார்கள். அப்போது அரபி குலத்தாரின் தலைவை தேள் கொட்டிவிட்டது. அரபி குலத்தார்கள் அந்த தலைவருக்காக எல்லா மருத்துவம் செய்தும் எந்த முயற்சியும் அவருக்கு பயனளிக்கவில்லை. அப்போது ஒருவர் அங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினரிடம் கேட்டால் உங்களுக்கு ஏதேனும் மருத்துவம் கிடைக்கும் என்று கூறினார். அரபி குலத்தார்கள் நபித்தோரிடம் சென்று, எங்கள் தலைவரை தேள் கொட்டிவிட்டது, உங்களிடம் ஏதேனும் மருத்துவம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லா முயற்சியும் செய்தும் எதுவும் பயனளிக்கவில்லை என்று கூறினார்கள். அப்போது நபித்தோழில் ஒருவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஓதி பார்க்கிறேன், ஆனாலும் நாங்கள் உங்களிடம் உணவு கேட்டபோது நீங்கள் எங்களுக்கு உணவு தர மறுத்துவிட்டீர்கள். நான் ஓதி பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கென்று ஒரு கூலியை நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது அரபி குலத்தார்கள் சில ஆள்கள் தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நபித்தோழர்களில் ஒருவர் அல்ஹம்து சூராவை ஓதி தேள் கொட்டப்பட்டவர் மீது ஊதினார். தேள் கொட்டப்பட்டவர் கட்டுகளிலிருந்து அழுத்து விடப்பட்டவர் போல அந்த தேள் கொட்டப்பட்ட வேதனை இல்லாத போல் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அப்போது அரபி குலத்தார்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்தபடி ஆடுகளை நபித்தோழிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது நபித்தோழில் ஒருவர், இந்த ஆடுகளை பங்கு வையுங்கள் என்று கூறினார். ஓதி பார்த்தவர், அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று நாம் நடந்ததை கூற வேண்டும், அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று நபித்தோழர்கள் நடந்ததை கூறினார். அப்போ அல்லாஹ்வின் தூதர், அல்ஹம்து சூரா தான் ஓத வேண்டும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் செய்ததுதான் சரி, உங்களுக்கிடையே நீங்கள் ஆடுகளை பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். உங்களுடன் சேர்த்து எனக்கும் பங்கு வையுங்கள் என்று செய்துவிட்டு கூறினார்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த அல்ஹம்து சூராவுக்கு உள்ளன. அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். பாரக்கல்லாஹ், ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவியா நஜீபா சூரத்துல் அலக் மற்றும் அதனுடைய பொருளை நமக்கு முன்னால் சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். நபியை யாவற்றையும் படைத்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக். அவன் மனிதனை கருவறை சோறில் ஒட்டிக்கொள்ள கொடையிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நீர் ஓதுவீராக, உமது இரட்சகன் மிக கண்ணியமானவன். அல்லதி அல்லமல் பில் கலாம். அவனை எழுதுகோல் கொண்டு கற்பித்தான். மனிதன் அறியாவற்றை அவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அவ்வாறன்று நிச்சயமாக மனிதன் தன்னை தேவையற்றன் என காணும் போது வரம்பு மீறுகிறான். நிச்சயமாக உமது இரட்சகரிடமே மீள வேண்டியுள்ளது. ஓர் அடியார் தொழும் போது அவரை தடுப்பனை நீர் பார்த்தீரா? அவர் நேர்வழியில் இருந்தாலும் அல்லது பயபக்தியை கொண்டு ஏவினாலும் அவரை தடுப்பனை நீர் பார்த்தீரா? அவன் அவரை பொய்ப்பித்து புறக்கணித்ததையும் நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவன் அறியவில்லையா?
கல்லலை இல்லம் என்தாசி அவ்வாறன்று அவன் இதை விட்டு விலக்கிக் கொள்ளையாயின் அவனது முன்னேற்றி உடைய நாம் பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா தவறிழைத்து பொய்யுரைக்கும் அவனது முன்னேற்றி முடியாகும். பல்லதோ நாதியா எனவே அவன் தனது சபையோரை அழைக்கட்டும். சனதோ சபானியம் நாம் நமது நரக காவலாளி அழைப்போம். கல்லா லா துத்து வஸ்து அக்தரிப் அவ்வாறென்று அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். மேலும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து அவனை நெருங்குவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவி வசீமா குர்ஆன் ஓதுவதின் விதமும் அதன் அம்சங்களும் என்ற தலைப்பில் நமக்கு முன்னால் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் அருளப்பெற்ற விதம் குறித்தும் அதன் அம்சங்கள் குறித்தும் பேச வந்துள்ளேன். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிது கேட்டவாறு 23 ஆண்டுகளில் அருளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. அல்லாஹ்விடமிருந்து இதை கொண்டு வந்தவர் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும். இதில் 114 சூறாக்களும் 6666 ஆயத்துகளும் 3 லட்சத்திற்கும் அதிகமான எழுத்துகளும் உள்ளன. குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். எனவேதான் மற்ற வேதங்களை மனிதர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு மாற்றியது போன்று இந்த வேதத்தை எவராலும் மாற்றவோ திருத்தவோ முடியவில்லை, இனியும் முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மாணவி ரஜபு ரக்கூபா மாணவி ரக்கூபு இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை, அவை யாவை என்பதை குறித்து மாணவர் ரக்கூபு மாணவர் ரக்கூபு இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை, அவை யாவை என்று நமக்கு முன்னால் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஸகாத், 5 ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ரசீனா கியாமத் நாளில் நெருக்கத்தில் தோன்றும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். ரசீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கியாமத் நாளில் மிக நெருக்கங்களில் தோன்றும் அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரம்பரையில் இமாம் மஹ்தி அவர்களின் வருகை, தன்னை அல்லாஹ் என்று கூறும் தஜ்ஜாலின் வருகை, தஜ்ஜாலின் அட்டகாசங்களை அடக்க வரும் நபி ஈசா அலைஹி வஸல்லம் வருகை, யாஜூஜ் மஜூஜ் என்னும் நாசகார கும்பலின் வருகை, கஅபத்துல்லா தாக்கப்படும், பெரிய தீப்புகை உண்டாகும், குர்ஆனுடைய வாக்கியங்கள் குர்ஆனை விட்டு உயர்த்தப்படும், சூரியன் மேற்கிலிருந்து உரிக்கும், தர்பத்துல் அன்று என்னும் அதிசய மிருகம் பூமியிலிருந்து வெளியேறும் ஆகியவனமாகும். இவ 10 அடையாளங்களும் தோன்றிய பின் அல்லாஹ்வின் கட்டளையின்படி இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனும் சங்கினை ஊதுவார்கள். அப்பொழுது உலகிலுள்ள எல்லா பொடிகளும் அழிந்து நாசமாகிவிடும். இவ்வாறே கியாமத் நாளை பற்றி ஈமான் கொள்வது அவசியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்ததாக மாணவி ராஷிதா நமக்கு முன்னால் சில முக்கியமான துஆக்களை ஓதி காட்ட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூங்கும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அபூது
தூங்கென்ற பின் வதந்துவா அல்ஹம்துலில்லா இல்லதி அஹ்யான பகுதமா அமாதான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தூங்கும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா தூங்கின்ற பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அஹ்யான பகுதமா அமாதான வஇலைஹின் நுஷூர் தும்பும் போது ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியினுடைய எல்லா அறிவாற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளைக்கு கொடுத்து சங்கைப்படுத்துவானாக. அடுத்ததாக மாணவி அனீஸ் ஃபாத்திமா 30 ஜுசூக்களின் பெயர்களை நமக்கு முன்னால் குறிக்காட்ட வருகிறார். Assalamu alaikum rahmatullahi ta'ala barakatuhu. Bismillahirrahmanirrahim. 30 ஜுசுக்களின் பெயர்கள். அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்க ரசூலு லன் தனாலு வல் மூசனாத்து லைகிபுல்லாஹி வைதா சமிகு வலவு அன்னனா காலல் மலவு வைலமு யக்ததிரூன உமா மின் தாபதி உமா உபர்ரியு ருபமா சுபானல்லதி கால அலம் இகதரப கத அஃப்லக وقال الذين همن ألقت الموتية ومن يقنط ومالية فمن علمه إليه رتو آمين قال فما أدبكم قد سمع الله تبارك الذي هم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக மாணவி ஃபர்சானா பெற்றோரை பேணுதல் பற்றி குர்ஆன் கூறக்கூடிய வசனத்தை நமக்கு முன்னால் ஓதி காட்ட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பெற்றோரே பேணுவோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உம்முடைய இறைவன் அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கலாகாது என்று. மீண்டும் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்ய வேண்டும். விதியாக்கிள்ளன அவ்விருவரை ஒருவரை அல்லது இருவருமே முதுமையை அடைந்து விட்டால் சீ என்றும் கூட சொல்ல வேண்டாம். அவ்விரு வருதிலிருந்து கண்ணியமாக சொல்லே கூறும். இன்னும் மிருகம் கொண்டு பணிவென்று இறக்கை தாழ்ந்து விடுக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அடுத்ததாக மாணவி ஹதீஜா நாம் அன்றாட வாழ்வில் ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு முன்னால் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லாஹி. சாப்பிட்ட பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனா ஜஹானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். பெற்றோருக்காக ஓதும் துஆ ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இம்மை மறுமைக்காக ஓதும் துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா பாரக்கல்லா ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவி சனா ஒழுவின் ஃபர்லுகள் எத்தனை, அவை யாவை என்பதை நமக்கு முன்னால் கூறிக்காட்ட வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒழுவின் ஃபர்லுகள்: 1. நியத்து செய்தல். 2. முகத்தை முழுமையாக கழுவுதல். 3. 2 கைகளையும் முட்டு உட்பட கழுவுதல். 4. 2 கால்களையும் கரண்டை மொழி உட்பட கழுவுதல். 5. தலையில் 4இல் 1 பாகம் மசாஜ் செய்தல். 6. இதே வரிசையாக செய்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பாரக்கல்லா பாரக்கல்லா. அடுத்ததாக மாணவி ஜஸ்ரா ஈமானின் கடமைகள் என்ன என்பதை நமக்கு முன்னால் கூறி காட்ட வருகிறார்.
அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈமானின் கடமைகள் எத்தனை அவை யாவை? ஈமானின் கடமைகள் 6 அவை. அல்லாஹ்வே நம்போது, மலக்குகளே நம்போது, வேதங்களே நம்போது, தூதர்களே நம்போது, நன்மை நாளே நம்போது, விதியை நம்போது. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நன்றி ஜசாக்கில்லா. அடுத்ததாக மாணவி ஹாஜா நூர் தொழுகை மற்றும் நோன்பை பற்றிய ஹதீஸை நமக்கு முன்னால் கூறிக்காட்ட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நோன்பு பற்றிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், ஒருவர் இறை நம்பிக்கையுடன் மறுமையின் நற்குணங்களை பெறுகின்ற எண்ணத்துடன் ரமலான் மாதத்தின் நோன்புகளை நோட்பாராயின் அவர் முன்னால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். தொழுகை பற்றிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், ஒழு இல்லாதவருக்கு தொழுகை இல்லை, தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தின் எவ்வித பங்கும் இல்லை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடையும் போது அவர்களை தொழுகை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் 10 வயதை அடையும் போது அவர்களை அடித்து தொழுகை செய்ய வையுங்கள். இந்த வயதை அடையும் போது அவர்களின் படுக்கை தனித்து அமையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜசாக்கில்லா ஜசாக்கில்லா. அடுத்ததாக மாணவி மரியம் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அரபில் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குடும்பம் உறுப்பினர்கள். இல்லத்துன் குடும்பம். அபுன் தந்தை, உம்முன் தாய், அஹ்ன் சகோதரன், உஹ்துன் சகோதரி, இப்னுன் மகன், பின்துன் மகள், அம்முன் மாமா, அம்மத்துன் அத்தை, ஹாலுன் தாய்வழி மாமன், ஹாலத்துன் தாய்வழி அத்தை, ஜெத்துன் தாத்தா, ஜெத்தத்துன் பாட்டி, சௌஜுன் கணவன், சௌஜத்துன் மனைவி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் அஸ்ஸலாம் பாரக்கல்லாஹ். அடுத்ததாக மாணவர் இத்ரீஸ் தொழுகையினுடைய பெயர்களை நமக்கு முன்னால் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பனின் பேண்டர் பஜர் சுபூஹ், சுபூஹ், லுஹர், துஹா, அஸ்ர், அஸர், மக்ரிப், மக்ரிப், இஷா. இஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் அழகா சொல்லிட்டான். அடுத்ததாக பாரக்கல்லா பாரக்கல்லா ஜசாக்கல்லா. அடுத்ததாக மாணவி ஆயிஷா பால் அருந்திய பின் ஓதும் துவா மற்றும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய ஓதும் துவா கூற வருகிறார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி. பால் கொடுத்த பின் ஓடும் துவா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸின்னா மின்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் பாரக்கல்லா ஜசாக்கில்லா. அடுத்ததாக மாணவி ஹுமைரா
மாதங்களின் பெயர்களை நமக்கு முன்னால் கூறி காட்ட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள்: முகரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல்லாஹி, ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல்லாஹி, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கதிகா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அடுத்ததாக மாணவி ஹாரிசா 5 கலிமாக்களை நமக்கு முன்னால் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 கலிமாக்கள். அவ்வல் கலிமா தய்யிப், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 2ஆம் கலிமா ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. 3ஆம் கலிமா தம்ஜீத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். 4ஆம் கலிமா தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 5ஆம் கலிமா ரத்துல் குஃபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு இன்னக அன்த அலமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபரஅது அன் குல்லி தீனின் சிவா தீன் இஸ்லாம் வஸ்லம்து வ ஆமன்து வ குல்லு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவி சுமையா குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பு, அதன் ஒழுக்கங்களை நமக்கு முன்னால் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஓதுவதன் சிறப்புகளும் ஒழுக்கங்களும். குர்ஆன் ஓதுவதன் சிறப்புகளும் அதன் ஒழுக்கங்களும் ஏராளமாக இருப்பதால் அவை அனைத்தையுமே இங்கு கூற இயலாது என்றாலும் ஒரு சிலவற்றை கூறுகிறேன். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர் என்றும், குர்ஆனில் ஓர் எழுத்தை ஓதுபவருக்கு 10 நன்மை எழுதப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். குர்ஆனை ஓதும்போது உளு செய்து கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து எழுத்துக்களை திருத்தமாகவும், நீட்ட வேண்டிய இடங்களில் நீட்டியும், அழுத்த வேண்டிய இடங்களில் அழுத்தியும், நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்தியும் ஓத வேண்டும். தஜ்வீத் என்னும் குர்ஆன் ஓதும் முறைகளை படித்து தெரிய வேண்டும். குர்ஆன் ஓதும் போது இடையில் பேசுவதும் ஒழுங்கினமாக நடந்து கொள்வதும் கூடாது. குர்ஆன் மீது வேறு பொருட்களை புத்தகங்களை வைக்க கூடாது. குர்ஆன் ஓதத்தோடு நின்று விடாமல் அதன் பொருள் விளங்கி அதன்படி செயல்படுவதே முக்கியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, பாரக்கல்லா, ஜஸாக்கில்லா. அடுத்ததாக மாணவி ரசீனா, நசீபா இருவரும் தாம் தெரிந்த விஷயங்களை கேள்வி பதிலாக நமக்கு முன்னால் தொகுத்து தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் யார்? நாம் முஸ்லீம். முஸ்லிம் என்றால் என்ன? முஸ்லீம் என்றால் அல்லாஹ்விற்கு அடிபணிவது. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விற்கு அடிபணிவது.
இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அவை யாவை? இஸ்லாத்தின் கடமைகள் 5 அவை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. கலிமாவை கூறு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவின் அர்த்தத்தை கூறு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை எத்தனை அவை யாவை? ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை 5 அவை ஃபஜர், லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா. நோன்பு நோற்பொழுது எப்பொழுது கடமை? ரமலான் மாதம் 30 நான்கு நோன்பு நோற்பது கடமையாகும். ஷஹாத் என்றால் என்ன? ஜகாத் என்றால் பணக்காரர்கள் ஏழைகளுக்கு தம் பணத்திலிருந்து 40 ஒரு பங்கை கொடுப்பது ஜகாத் ஆகும். ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்றால் துல்ஹஜ் மாதத்தில் புனித காபாவை வலம் வந்து முக்கிய இடங்களில் தங்கி வணக்கம் புரிவது ஹஜ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா லக்குமா. அடுத்ததாக ஃபாத்திமா, பர்வீன், வசீமா இருவரும் நமக்கு முன்னால் மார்க்க விஷயங்களை உரையாடலாக தர வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாய் பர்வீன். என்னாச்சு உனக்கு? சந்திக்கும் போது சலாம் சொல்லணும் தெரியாதா? ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே சலாம் சொல்லணும் தான். நீ என்னன்னா ஹாய் சொல்லிட்டு இருக்க? ஓ, நீ 6 கடமைன்னு சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் கடமை சலாம் சொல்லுது, மீதி 5 கடமை என்னது? உனக்கு தெரியாதா? சரி நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் கடமை சந்திக்கும் போது சலாம் சொல்லு. 2வது கடமை அழைப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன அழைப்பு கொடுத்தா ஏத்துக்கணும்? புரியல. இப்போ ஒருத்தங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்களா, அதை நீ மதிச்சு நீ அவங்க வீட்டுக்கு செல்லணும். சரி சரி. 3வது சொல்றேன் கேளு. லல் உபதேசம் செய்யும்படி வேண்டினால் உபதேசிக்க வேண்டும். இதுவும் எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து இதுக்கு சரியான ஆலோசனை தெரியல சொன்னாங்களா, நீ அவங்களுக்கு சரியான ஆலோசனையே சொல்லணும். 4வது சொல்றேன் தும்பல் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் எனவும் இரகம் சொல்லலாம் என்று கூறணும். இதுவும் உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல புரியுது பர்வீன். 5வது சொல்றேன் நோய் ஏற்பட்டால் நல விசாரிக்க வேண்டும். நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் பர்வீன். 6வது என்னதுன்னா, ஒரு முஸ்லீம் மரணிச்சு விட்டாங்களா, அவங்க ஜனாசாவை நம்ம பின்தொடர வேண்டும். சரி, அல்ஹம்துலில்லாஹ் பர்வீன், இது எனக்கு சொன்னதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமும் எதனை கேட்டோமோ அதன்படி செயல்படுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவ மாணவிகளின் உட்கார்ந்து பேசுங்க. செட்டப் பண்ணி
அடுத்து பட்டிமன்ற நிகழ்ச்சி. மாணவ மாணவிகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வியா மார்க்க கல்வியா என்கின்ற தலைப்பில் இப்பொழுது பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. சமீரா, சஃப்ரின் பானு ஆகிய இருவரும் மார்க்க கல்வியே என்ற தலைப்பில் பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து உலக கல்வியே என்ற தலைப்பின் கீழ் அனீஸ் ஃபாத்திமா, உம்மு சுலைஹா இருவரும் உலக கல்வியை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது மார்க்க கல்வியே என்ற தலைப்பில் பட்டிமன்ற துவக்கமாக சமீரா என்ற மாணவி தன்னுடைய பேச்சை துவக்குகிறாள். அன்பார்ந்த பெற்றோர்களே, இங்கு கூடியிருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மாணவர்களின் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது மார்க்க கல்வியா உலக கல்வியா. நான் உங்கள் முன் பேசும் தலைப்பு மாணவர்களின் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது மார்க்க கல்வியே என்பதுதான். நடுவர் அவர்களே, இப்ப நம்ம பார்க்குறோம், பெரும்பாலான மக்கள் உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுக்கறதே இல்லை. மார்க் வேணும் அப்படின்னும் ராயல் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மார்க் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல அங்க ஒழுக்கம் இருக்கா, ஹிஜாப் இருக்கா, தொழுகைக்கு அனுமதி இருக்கா, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஸ்கூல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் தான் பார்க்குறோம். ஹிஜாபை ரொம்ப நேசிக்கிற பொண்ணு கூட தன்னுடைய ஹிஜாபை கழட்டி சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சுட்டு போகிறாங்க. நம்ம இன்னைக்கு ஹிஜாப் போடாமல் இருக்கிறதுனால எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சரி, அது இருக்கட்டும். இப்போ தொழுகைக்கு வருவோம். எந்த ராயலான ஸ்கூல்லையும் தொழுகைக்கு அனுமதி இல்லை. காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகை விடுறது எவ்வளோ பெரிய பாவம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் குரான். அந்த குரான்ல அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குவதை தவிர வேறு எதற்காகவும் உங்களை படைக்கவில்லை என்று. அல்லாஹ் நம்மளை எவ்வளோ ஆரோக்கியமா வச்சிருக்கான். அதுக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படித்தானே நடுவர் அவர்களே?
நம்ம கப்ரில் நம்ம கூட யாரும் இருக்க போகிறது இல்லை, அங்கே நம்ம மட்டும்தான் இருக்கப்படுறோம். அப்போ நம்மக்கிட்ட கேட்கப்படுற 3 கேள்வியும் மார்க்கை பற்றி தான், இந்த அற்பமான உலகத்தை பற்றி இல்லை. எனவே நடுவர் அவர்களே, இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, மாணவர்களுக்கு பெரிதும் உதவுவது இம்மையிலும் மறுமையிலும் மார்க்க கல்வி தான் உதவும் என்று சொல்லி இதோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னுடைய வாதத்தை அழகாக எடுத்து வச்சு, அதெல்லாம் மார்க்க கல்விலாம் கிடையாது, உலக கல்வி தான் சிறந்தது, மார்க்க கல்வி வந்து மனதில் மட்டும்தான் இருக்கும். துனியாவில் சிறந்தது எது? உலக கல்வி தான். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் துனியாவுடைய கல்வி தான் மேலோங்கி நிற்குது, அதுதான் சிறந்தது அப்படிங்கிற தலைப்பில் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் உம்மு சுலைம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு கூட இருக்கும் அனைத்து பெரியவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைய ஏக துஆ செய்கிறேன். இங்கு நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு, மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வியா மார்க்க கல்வியா? இங்கு நான் உங்கள் முன் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வி என்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நாங்கள் மார்க்க கல்வி வேணாம்னு சொல்லலை, அதுக்கு உலக கல்வி தான் முக்கியம்னு சொல்லலை. மார்க்க கல்வி இல்லாத உலக கல்வி எப்படி சாத்தியம்? எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, எல்லா பெற்றோர்களும் தன்னோட குழந்தைகளை ராயலான ஸ்கூலில் சேர்க்கணும் தான் பார்க்குறாங்களே தவிர ஒழுக்கம் இருக்கா, ஹிஜாப் இருக்கா, ஃபுல் யூனிஃபார்ம் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. என் சகோதரியே, உங்களிடம் ஒன்று கேட்குறேன், இங்கே எத்தனை மாணவர்களோட பெற்றோர்கள் படித்த வேலைக்கு போகிறாங்க? பல பெற்றோர்கள் கூலி தொழிலுக்கோ அல்லது சொந்த தொழிலோ வச்சு தான் தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்க வச்சு தன்னோட குழந்தைய ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆக்கி பார்க்கும்போது இந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ மகிழ்வாக இருக்கும் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக தர்மபுரியில் கல்லடிக்கிறவங்கள மகன் டாக்டர் இருக்காங்க. அந்த பெருமை யாரை போய் சேரும்? உங்கள் பெற்றவங்கள தான் போய் சேரும். இப்போ உதாரணமாக சொல்கிறதுனா, பேங்க்கில் போய் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பணம் எடுக்கிறா இருந்தால் கூட நம்மளுக்கு கல்வி தேவை. ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறா இருந்தால் கூட நம்ம மற்றவங்க உதவியை தான் வாங்குகிறோம். நம்மளுக்கு எடுத்துறவங்க கரெக்டான பணத்தை தான் எடுத்துறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உலக கல்வி இல்லாதது தான். நம்மளோட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிக்காங்க, உலக கல்வியோட மார்க்க கல்வியையும் கடக்க வேணும்னு. இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு பெண்ணுக்கு உலக கல்வி கட்டாய அவசியம். ஒரு பெண் வளர வரைக்கும் தன்னோட தந்தையோ சகோதரனையோ சார்ந்திருப்பா. வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவனை சார்ந்திருப்பா. அவளோட கணவன் சாலிஹானவன் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லது முரடனாகவோ குடிகாரனோ இருந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரதுக்கு அவ்வளோ உலக கல்வி கட்டாய அவசியம். எனவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வி என்று என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்மு சுலைம் உலக கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய வாதத்தை அழகாக வச்சிருக்கு. ஆனால் அதற்கு எதிராக மார்க்க கல்வி தான் இந்த துனியாவில் சிறந்தது, மார்க்க கல்வி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சஃப்ரின் பானு தன்னுடைய வாதத்தை முன் வச்சு பேச வருகிறாள். இறைவனால் வருகிறோம், இறை அச்சத்தோடு வருகிறோம், அவன் உதவியை நாடி நடக்கும் அவனின் அடிமையாய் சொல்கிறேன் எனது சலாமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பு சகோதரி அவர்களுடைய வாதத்தை முன்வைத்த நிலையில் இன்று மாணவர் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது மார்க்க கல்வி என உண்மையை உங்கள் முன் உரைக்க சொல்ல வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கல்வினா என்ன, அதன் பயன் என்ன? நம்ம நினைக்கிறோம் 10ஆம் வகுப்புனா 5 பாடம், 12ஆம் வகுப்புனா 7 பாடம், இன்ஜினியராக இருந்தால் 30லேருந்து 40 பேப்பர் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறது, இதுதான் கல்வியா? இதுக்கு தான் கல்வி பயன்படுதா? இல்லை. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்கே எதிரணி சொல்கிறாங்க உலக கல்வி. அவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி, நம்மளை எத்தனை பெற்றவர்கள் எத்தனை ஆசிரியர்கள் நம்ம பிள்ளைங்க 10ஆம் வகுப்புல நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க நல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா, தொழுறாங்களான்னு பார்க்குறதே இல்லை. இப்போ இந்த காலத்தில் எத்தனை வாலிபர்கள் ஆண் பிள்ளைங்க மேசால படிக்கிறாங்க சொல்லுங்க. அதான் தன்னோட படிக்கிற சக மாணவரை கூட வெற்ற அளவுக்கு போயிடுச்சு இந்த உலகம். நடுவர் அவர்களே, இறைவன் கூறுகிறான், ஓதுவீராக உங்கள் இறைவன் மாபெரும் கொடையாளி, அவனை எழுதுகோலை கொஞ்சம் கற்றுக் கொடுத்தான், அவனே படிக்க சொன்னான், அவனே எழுத கற்றுக் கொடுத்தான். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாவையும் மறந்துட்டு வாழக்கூடிய சூழ்நிலை தருகிறது இந்த உலக கல்வி. நாளை மறுமையில் நீ என்ன படிச்சிருக்க, என்ன டிகிரி வாங்கியிருக்கேன்னா கேட்க போறாங்க இல்லை. எனவே நாளை மறுமையில் மார்க்க கல்வியே மறுமைக்கு சிறந்தது என சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனீஸ் பாத்திமா உலக கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிறது
இந்த துனியாவில் மனிதனுக்கு தேவை எங்கிட்டு போகிறதா இருந்தாலும் உலக கல்வி இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். உதாரணத்துக்கு இங்கேருந்து ஜங்ஷன் தூரம் போகிறதா இருந்தால், டவுன் தூரம் போகிறதா இருந்தாலும், ஏதோ ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் மார்க்கு கல்வி வச்சு அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதற்கு என்ன தேவைன்னா உலக கல்வி தேவை. அங்கிட்டு எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது உலக கல்வி தான் தேவை. அந்த உலக கல்வினால தான் இந்த துனியாவில் சாதிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சாதித்தது எதை வச்சு தான்? உலக கல்வி வச்சு தான். மார்க்க கல்வி வச்சு நிறைய பேர் சாதிக்கலை அப்படிங்கிறத மறுத்து அனீஸ் பாத்திமா பதில் சொல்ல வருகிறாள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனை கொண்டே பிறந்தேன், அவனை கொண்டே இருந்தேன், நாளை அவனை கொண்டே எழுப்பப்படுவேன். அத்தகைய வல்லமைமிக்க என் ரஹ்மானின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு, மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வியா அல்லது மார்க்க கல்வியா? மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வியே, உலக கல்வியே, உலக கல்வியே. கல்விங்கிறது ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமையிலே ஒன்றாக இருந்தாலும் ஒருவனுக்கு பெருமையும் புகழையும் தரக்கூடிய செல்வம் கல்வி. கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுவது. இப்படி கல்வியின் சிறப்பை பற்றி பேசும்போது பெரியவங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது கல்வி கற்றவங்க எங்கு சென்றாலும் பிறர் மதிக்கப்படுவாங்க. ஒரு சமுதாயம் ஊர் பெற தேவை கல்வி. கல்வி இல்லாமல் ஒரு சமுதாயம் ஊர் பெறவே முடியாது. இந்த உலகத்தில் ஒடுக்கி அடக்கப்படுறவங்க கூட பின்னாடி கல்வியின் மூலமாக தலை நிமிந்திக்கிற பல வரலாறை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மக்கள் கல்வி இல்லாமல் தாழ்த்தப்பட தலைகீழான மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. நடுவர்களே, இந்த 2 சகோதரர்கள் தங்களுடைய தந்தையை பார்ப்பதற்காக மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க பேசுகிற மொழி தாழ்த்தப்பட்ட சாதிக்காதவங்கன்னு சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரர் அவங்கள கீழே தள்ளி விட்டாங்க. ஆனால் அந்த 2 பேரும் ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேரும் ஒருத்தவங்க தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர். அவர் தான் கீழ் ஜாதியிலேருந்து மேல் ஜாதி வரை அனைவருமே படிந்து நடக்க வச்சாங்க. இதுதான் உலக கல்வி. அடுத்து நம்ம மூட நம்பிக்கைக்கு வருவோம். இந்த உலக மக்கள் மூட நம்பிக்கையில் சிதைந்த போது எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கறதுக்கு உதவுவது உலக கல்வி தான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மக்கள் பெரிய பெரிய ஆட்சியில் தான் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமே. ஆனால் நம்ம ஏன் அந்த ஆட்சியிலேருந்து என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கோமா? அன்பு சகோதரிகளை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ எத்தனை பெண்கள் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் கல்வி கற்றுக்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பத்ர் யுத்த கைதிகள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக 10 முஸ்லிமான குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, உலக கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் தான் சொல்கிறது. ஒரு இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, உலக கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் தான் சொல்கிறேன். கடைசி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இந்த உலக கல்வியை கொண்டு வென்றோரும் உண்டு, கல்வி இல்லாமல் கொல்லப்பட்டவர்களும் உண்டு. நம் சமுதாயம் அல்லாஹ்வை தவிர பிறரிடம் தலைகுனியாமல் இருக்க ஈமானோடு கலந்த உலக கல்வி தேவை என்று கூறி என்னுடைய முடிவு சேர்த்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகா 2 பிள்ளைகளும் அழகாக பேசுச்சோ. மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது உலக கல்வியா மார்க்க கல்வியா? உலக கல்வி அப்படிங்கிற தலைப்பில் உம்மு சுலைம் அனீஸ் பாத்திமா அழகாக பேசிச்சோ. மார்க்க கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிற சமீரா சஃபரின் பாத்திமா 2 பேரும் பேசிச்சோ. ஆனால் நம்ம நடைமுறையில் பார்த்தாச்சுன்னா மார்க்க கல்வியில் தான் ஒழுக்கத்து நிறைய போதிக்கப்படுது. ஒரு மனிதன் ஒழுக்கசாலிகளாக மார்க்கம் தெரிந்த நல்ல குழந்தைகளாக வளர்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பில் அதீதில் சொல்லி காட்டுவாங்க, பிள்ளைகளுக்கு 7 வயசு ஆகிவிட்டாச்சுன்னா தொழுகையை பற்றி சொல்லி கொடுங்க. 10 வயசு ஆகிட்டான்னா ஏன் தொழுகலை அப்படிங்கிறத அடித்தாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சிறு பிரயாணத்திலிருந்தே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய முதல் இடமாக திகழ்வது மதரசா தான். மார்க்க கல்வி தான் குழந்தைகளுக்கு அதிக ஒழுக்கத்தை போதித்து கொடுக்கிறது. எந்த கல்லூரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இப்போ தான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மார்க்கத்தை சேர்த்தே கொண்டு வர்றாங்க. எந்த ஸ்கூலில் இப்போ பார்த்தாலும் அரபி கிளாஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. நான் ஆரம்ப காலத்தில் அந்த அரபி கிளாஸ்லாம் கிடையாது. இப்போ சமீப காலமாக தான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அரபியையும் சேர்த்து கொண்டு வர்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அரபி மார்க்க கல்வியில் தான் மனிதன் ஒழுக்கத்தை முழுமையாக போதிப்பது வெற்றியேறுவது அதில் தான் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹைருக்கும் மன் அல்லமல் குர்ஆனா, உங்களின் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களின் மிக சிறந்தவர் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே 2 பிள்ளைகளும் தன்னுடைய வாதத்தை அழகாக வச்சாங்க. ஆனால் சிறந்தது எதுன்னா மார்க்க கல்வி தான். இந்த மார்க்க கல்வியை கொண்டு தான் ஒரு மனிதன் வளர்ச்சி பெறுவதும் அவனுடைய உயர்வும் அந்த மார்க்க கல்வியில் தான் இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கி கொண்டு நம்ம மதரசா இன்னைக்கு அழகாக நடந்துக்கிட்டு இருக்குது.
இது போன்று நிறைய மதரசாக்கள் இன்றைக்கி மேலைப்பாளையத்தில் நிறைய சாபா மாதம் பிறந்துட்டான்னா ஒவ்வொரு இடத்துலையும் பட்டமளிப்புலா எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் தடிக்கு விழுந்தான்னா ஒரு மதரசாவில் போய் தான் விழுவான். இன்றைக்கி வெள்ளைகளிபா சாஹிப் தெருவில் எடுத்துக்கிடுங்க, 3-4 மதரசா உட்காந்துக்கிட்டு என்னன்னா கல்வியின் மார்க்க கல்வியினுடைய வளர்ச்சி, அந்த மார்க்க கல்வியின் வளர்ச்சி தான் மனிதனின் ஒழுக்கம் பண்புகள் நிறைந்த ஒரு திகழ்விடமாக ஒரு கூடாரமாக அமைந்திருக்கிறது. அது வெள்ளை கலீஃபா பெண்கள் மதரசா அழகான முறையில் இங்கே போதிக்கப்படுகிறது. இந்த வருடம் ஆலிமாக்களும் ஹாஃபில்லாக்களும் 6 ஆலிமாக்களும் முபல்லிகாக்களும் இன்றைய பட்டம் வாங்க இருக்கிறார். மொத்தம் 27 மாணவிகள் இங்கே பட்டம் வாங்க இருக்கிறார்கள். இந்த மதரசா சிறந்து ஓங்குவதற்கு மூல காரணம் அந்த மார்க்க கல்வியில் படிப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் போதித்து கொடுக்கிறோம். அதனால் 2 பேர்களுடைய வாதத்தை முன்வைத்து மார்க்க கல்விதான் சிறந்தது என்று உங்களுக்கு தீர்ப்பாக வழங்கி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பட்டமளிப்புலா நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடும் மென்மேலும் நடைபெற இருப்பதனால் எல்பேர்களும் அமைதி காத்து நிகழ்வு 7 மணிக்கு அப்புறம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.